நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை உங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று கேள்வி நேரம் எழுப்ப விரும்புகிற கேள்விகள் எவை? அதிமுக அரசை திமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் பாரபட்சம் பார்க்காமல் விமர்சித்து வருவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் சமீப காலமாக இந்த விஷயத்தில் ஒரு திடீர் திருப்பம். அதிமுக அரசு மீது நடிகர் கமல்ஹாசன் அதிரடியாக குற்றச்சாட்டுகளை வீச, அந்த நொடியிலிருந்து கமல்ஹாசனை கடுமையாக விமர்சிக்க தொடங்கிவிட்டது பாஜக. அரசை விமர்சிக்க எல்லோருக்கும் இருக்கும் உரிமை கமல்ஹாசனுக்கும் இருக்கும் போது ஏன் கமல்ஹாசனை கண்டிக்கிறது பாஜக? ஒருவேளை பாஜக தன்னுடைய செல்லப்பிள்ளையாக எடப்பாடி அரசை பார்க்கிறதா? இத்தகைய கேள்விகளை எல்லாம் ஒரே வரியில் அடக்கி பாஜக அதிமுக இடையே ரகசிய கூட்டணி இருக்கிறதா என்று கேட்கிறார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின். இந்த கேள்விக்கு உள்ளே இருக்கும் தர்க்கமே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தை 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. அதிமுகவின் ஊழல் அரசுக்கு பாஜக ஆதரவு என்ற ஸ்டாலினின் விமர்சனம் ஏற்புடையதா? மத்திய அரசு எல்லென்றால் என்னையாக மாறுகிறதா எடப்பாடி அரசு? அதிமுக மீதான கமலின் விமர்சனத்திற்கு ஏன் பாஜக பதில் கொடுக்கிறது? பாஜகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி என்ற ஸ்டாலினின் கருத்து பதற்றத்தின் வெளிப்பாடா? ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருந்தால் அதில் என்ன தவறு? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழகத்தில் அதிமுக அரசை கமல்ஹாசன் விமர்சித்தால் அதற்காக பாஜக ஏன் வக்காலத்து வாங்குகிறது என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்வி இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள். கருத்தாளர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுக அம்மாநிலிருந்து கௌரிசங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திமுகவிலிருந்து பிரசன்னா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து SR சேகர் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் மணி மற்றும் பத்திரிகையாளர் ஐயன் அதன் நிறுவனம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். 5 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். SR சேகர் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அதிமுகவை குறைந்த கமல்ஹாசனுடைய பெரும்பாலான விமர்சனங்கள் இப்போது வரைக்கும் மத்திய பாஜகவை நோக்கி ஆளும் அதிமுகவை நோக்கி மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கமல் மீது வைக்கப்படுகிற பெரிய குற்றச்சாட்டை கூட தொடர்ச்சியாக அதிமுக அரசை விமர்சிக்கிறாரே தவிர மத்திய அரசை விமர்சிக்க தயங்குகிறார் ஒரு குற்றச்சாட்டே இருக்கிறது. ஆனால் ஆளும் அதிமுக அரசை கமல் தொடுகிற போதெல்லாம் அதிமுகவிற்கு முன்னதாக பாஜக தலைவர்கள் கமலை கண்டிக்க வருவதற்கான காரணம் என்ன? இல்லை, நீங்கள் தான் இப்போ நிறைய விஷயம் சொல்லிட்டீங்களே. பாஜக கண்டிக்காததுக்கு காரணம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கூட்டணி இருக்குலாம் இப்போ உங்களுடைய அந்த துவக்க விஷயத்தில் சொல்லிட்டீங்களே. அது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இல்லை. ஒருவேளை அந்த ஆசை உங்களுக்கு இருக்கலாம். கூட்டணி இல்லை, லிவிங் டுகெதர் இல்லை, ரகசிய உடன்பாடு இல்லை, ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கலெக்டர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் போலீஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜ், இவர்கள் தான் மொத்தமாக ஒரு ஊரினுடைய நிர்வாகத்தை நடத்தி போவர்கள். இந்த 4 பேருக்கு இடையில் ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அந்த ஊர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அவங்களுக்குள்ள கான்ஃபரன்டேஷன் இருந்ததுன்னா அங்கே ஊருக்குள்ளே வளர்ச்சியே வராது. அதே மாதிரியாக மத்திய மாநில அரசுகளிடையே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி அதை செயல்படுத்தி காட்டுகிறதே தவிர இதிலே எந்தவித ரகசிய உடன்படிக்கையும் இல்லை. காரணம், ஸ்டாலின் அவர்கள் ரகசிய உடன்படிக்கை இருக்கிறதாக சொல்லுகிறார். அது அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் திமுக அவரை 2 முறை டிஸ்மிஸ் செய்த பிறகு கூட திமுகவோடு அவர்கள் ரகசிய உறவு, காங்கிரஸோடு ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ் 2 முறை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு பிறகு கூட. அதனால கள்ள உறவு வைத்துக் கொள்வதை சர்வசாதாரணமாக செய்கின்ற கட்சி என்கின்ற காரணத்தினால அதே பார்வை தான் அவர்கள் இருக்கும் முதல் பாஜகவை அப்படி சந்தேகிக்கிறார்கள். அப்படி இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இது மியர் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். இதுல வேற எந்த விதமான உள்ளதாக சொல்வது முழுக்க அரசியல் இல்ல. இப்ப எனக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அதிமுக அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக பல்வேறு காரணங்களை முன் வச்சு விமர்சிக்கிறார். அந்த விமர்சனத்துல சரியாக இருக்கிறதா, அந்த விமர்சனம் முறையானதா அப்படின்னு சொல்றதெல்லாம் வேற.
ஆனால் பாஜகவினுடைய தமிழக தலைவர் தமிழிசை அவர்களோ ராஜா அவர்களோ கமலை தனிப்பட்ட முறையில் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டினுடைய உண்மை தன்மை குறித்து எந்த கேள்வியும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் கமல்ஹாசனும் சில விஷயங்களில் ஒரே குற்றச்சாட்டை கூட அதிமுக அரசு மீது முன்வைக்கிறார்கள். உங்களோடு நீங்க ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சிங்கிற முறையில நீங்க அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய சூழல்ல விமர்சிக்கிற கமலஹாசனையும் சேர்த்து விமர்சிப்பது என்பது நீங்களா அதிமுகவோடு ஒரு அணியில திரள்றதுக்கான சூழலை உருவாக்குறீங்களே. இல்லை, இப்போ முதல் 3-4 நாட்கள் கமலஹாசனுடைய எல்லா விதமான ட்வீட்ஸ் அண்டு ஃபேஸ்புக்கு இது மற்ற அறிக்கைகள் இவற்றுக்கெல்லாம் வந்து எல்லாருமே பதில் கொடுத்தார்கள். பாஜக பதில் கொடுத்தது, நானுமே பதில் கொடுத்தேன். ஆனால் அது போகின்ற போர்க்கை பார்க்கின்ற போது அது ஏதோ அவர்களுடைய விளம்பரதார நிகழ்ச்சிக்கு விளம்பரத்தை கொடுப்பதற்கான ஒரு முத்தாய்ப்பு என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதிலே கருத்து சொல்வதில்லை என்று முடிவுக்கு வந்தேன். அதனால் நான் என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்டிங்கில் கூட அந்த கருத்து சொல்வதில்லை என்ற முடிவோடு இருந்தேன். இன்றைக்கு நீங்கள் லைவ்லேயே கேட்டுட்டதற்கு பிறகு நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிலைகளிலே கமலஹாசனுக்கு திடீரென அரசியல் ஆர்வம் வந்து இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்ற நோக்கம் ஏன்? இதற்கு முன்னாலே அவர் ஏன் செய்யவில்லை? கலைஞருடைய ஆட்சியிலே அவரோடு நண்பராக இருந்தாலே அப்போது ஊழல் இல்லையா? உயிரோடு இருந்தபோது சொல்ல முடியவில்லையே என்பதையெல்லாம் நாம் கேள்விகளாக கேட்டிருக்கிறோம். எனவே அந்த கேள்விகளைத்தான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தவிர இதில் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனவே கமலஹாசனுடைய உள்ளர்த்தத்தையும் விளம்பர யுக்தியையும் தான் நாம் குற்றம் சாட்டினோமே தவிர கமலஹாசன் ஊழல் என்று எப்படி சொல்லுவார் என்று நாம் சொல்லவில்லை. சொல்லிய நேரத்தை தான் குற்றம் சாட்டினோம். இல்லை, இப்போ நீங்கள் எஸ்ஆர் சேகர் நம்முடைய நியூஸ் 7 தமிழ் கேள்வி நேர அரங்கத்திலே வந்து விவசாயிகளுக்கான நிதியில் எப்படி அதிமுக அரசு தவற விட்டது, தொடர்ச்சியாக அமைச்சர்கள் எவ்வளெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள், தலைமைச் செயலகத்தில் வந்து ரைடு குறித்து எஸ்ஆர் சேகர் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலை வாசித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு எஸ்ஆர் சேகர் அவர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ அதே உரிமை கமலஹாசனுக்கு இருக்கிறதுங்கிற டோனை ஏன் பாஜக எடுக்க மறுக்கிறதுங்கிறதா என்னுடைய கேள்வி. நீங்க சொல்லாததா சொல்லல, நீங்க சொன்னதையே அவர் சொல்றாரு, நீ ஏன் இப்ப சொல்றேங்கிற கேள்வியை நீங்க ஏன் இப்ப கேட்கறீங்கிறதா கேள்வி. இல்லை, எஸ்ஆர் சேகர் வந்து இன்றைக்கு ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த குற்றச்சாட்டை சொல்லவில்லை. ஜெயலலிதா இருக்கும்போதும் இது ஊழல் கட்சி தான் என்று சொன்னோம். அதற்கு முன்னாலே ஊழல் எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் அதை குற்றம் சாட்டி இருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளிலே ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே இந்த வகையில் இப்போ சொல்லுகிறோம், கமலஹாசனுக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை என்று நாம் சொல்லவே இல்லை. கமலஹாசனுடைய உள்நோக்கத்தை தான் சந்தேகிக்கிறோம். அது வெறும் வந்து ஒரு புஸ்வானமாக அவர் இருக்கிறாரே தவிர அவர் உண்மையிலேயே ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்து இதை கேட்பார் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், அவர் ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கத்தின் மீது 2 விஷயத்தை மட்டும் பாருங்களேன். ஊழலுக்கு எதிராக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காரு, அதில் வந்து யாருமே ரெஸ்பான்ஸே இல்லை, அந்த மாதிரி சைட்டே இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஊழலை முன்னிறுத்தி ஒரு போராட்டத்தை எல்லாம் நடத்தினார்னா ரைட்டு, மாறாக தொண்டர்கள் எல்லாம் நீயா 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 அவங்கவுங்களா போட்டுக்குங்க அப்படின்னு ஏதோ தெளித்து விட்டு போயிருக்கிறார் என்பது அது வெறும் விளம்பர யுக்தி மட்டும்தான் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மணி சார், இங்க தொடர்ச்சியாக பாஜக வெர்சஸ் கமல்ஹாசன் அப்படிங்கிற போட்டி அதிமுகவை முன் வச்சு நகர்றதை எப்படி பாக்குறீங்க? கமல் வந்து டெஃபினட்டா வந்து அவர் சஸ்டைண்டாக ஏடிஎம்கேக்கு எதிராக கருத்து சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இதற்கு முன்பெல்லாம் வந்து ஏதாவது விமர்சனம் செய்தால் இந்த தரப்பிலிருந்து ஏடிஎம்கே தரப்பிலிருந்து பதில் வந்தவுடன் ஓரிரு நாட்களில் இது அடங்கிவிடும். ஆனால் இன்னைக்கு வந்து அது இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்குது. ஸோ அவர் என்னமோ ஒரு பேக்கப் இருக்குது, அதில் மட்டும் சந்தேகம். பட் அவருடைய நோக்கம் வந்து நேரடி அரசியலுக்கு வந்து பண்ணுறதா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ரஜினி வந்து சிஸ்டம் கெட்டுப்போச்சுன்னு சொன்னதை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது கமல் சொன்ன பதில் முக்கியமானது. இதை ரஜினியின் பெயரை குறிப்பிடாமல் நான் இதை ஏற்கனவே 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை வந்து இன்று சிலர் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உளவியல் ரீதியாக சைக்கோ அனாலிட்டிக்கல் பேசிஸில் வந்து கமலோட கடந்த 15 நாட்கள் நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய சேலஞ்சர், அவருடைய த்ரெட் வந்து ரஜினி. அவங்களோட ப்ரொஃபஷனல் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ரஜினிக்கு கிடைத்த விளம்பரம் கமலை வந்து ஏதோ ஒரு இடத்தில் எங்கேயோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. அதோட தொடர்ச்சியாகவும் தான் நம்ம இதை பார்க்கணும். ஆனால் அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கேள்வியும் ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்தான். நீ ஏன் அன்னைக்கு சொல்லலை, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட போது நீ தீவிரவாதத்தை எதிர்க்கலன்னு எப்படி கேட்பது எவ்வளோ அபத்தமோ அத்தகைய அபத்தம் தான் கருணாநிதி ஆட்சியில் ஊழல் இருக்கும்போது பேசாமல் இப்போ நீயே வந்து பேசுகிறேன். யார் பேசுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். கமலஹாசன் என்ற நடிகர்
எல்லோருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருப்பது போல அவரும் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதில் சம்பந்தப்பட்ட பாத்தியதை உள்ள அதிமுக அவர்கள் 2-3 குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அவர்கள் வந்து கமலுக்கு வந்து ஆளும் தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவங்க தரப்புல இருந்து எதிர்ப்பு வருது, ஓபிஎஸ் அதை ஆதரிக்கிறார். ஆகவே கமலுடைய இந்த அவுட்பர்ஸ்ட் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது சஸ்டைண்டா போறது வந்து ஆச்சரியமா. எனக்கு மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுடைய எல்லா ட்வீட்டும் ஒரு ஜஸ்ட் அண்ட் விளம்பரத்துக்காக மட்டும் பார்க்க முடியுமா? இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனோட உளவியலை நீங்க முதல்ல பார்த்து அந்த மனிதன் கடந்த காலங்களில் அந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டான் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது இது வந்து வெறுமனே விளம்பரத்திற்காக நீங்க இந்த மாதிரியான காரியங்களில் வந்து ஒருவர் ஈடுபடுவார் என்று, அதுவும் கமல் மாதிரி 60 வயதுக்கு மேல் ஆகிறது அவருக்கு. விஸ்வரூபம் படம் வந்தப்ப ஏற்பட்ட சில சம்பவங்கள் வந்து இன்னைக்கு அவர் செயற்படுவதற்கு ட்ரிகராக இருந்திருக்கலாம். இஷ்யூ வந்து கமல் வந்து பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா, அவர் முந்தி என்ன பண்ணாரு நாளைக்கு அது கிடையாது. அவர் எழுப்புற இஷ்யூஸுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இந்தியாவிலேயே ஊழல் அதிகமாக நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு தான். அதிமுக தான் இந்தியாவிலேயே அதிகமான ஊழல் செய்கிற கட்சின்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் வந்து பிரச்சாரத்திற்கு வந்த அமித்ஷா பிஜேபி தலைவர் சொல்லியிருக்கிறார். அது வெறும் எலக்ட்ரல் ரெட்டரிக்னு நீங்கள் சொல்லிட முடியாது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத மாபெரும் பெருமையை தமிழகத்திற்கு தேடி தந்தவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து, அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு பதிவு செய்திருக்கிறது. நாளைக்கு 1000 ஆண்டுகள் பிறகு வரக்கூடிய வரலாற்று மாணவன் இவை எல்லாவற்றையும் பார்ப்பான். ஆகவே ஊழல் வந்து இங்கு வந்து வெள்ளமென கரைந்து ஓடுகிறது என்று ஒருவர் சொன்னால் அதில் 100% உண்மை இருக்கிறது. கமல் மக்களின் உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிறார். கமலை பாஜக ரிசீவ் பண்ற டோன் வந்து ஒரு அதிமுகவோட டோனாக இருக்கிறது எப்படி? அதுதான் வந்து ஜெயலலிதா ஆட்சி அதிமுக ஆட்சி ஊழல் என்று பிஜேபி தலைவர்கள் தமிழிசையோ டாக்டர் தமிழிசையோ பொன்னாரோ சொல்லுவாங்க. ஆனால் கமல் பேசும்பொழுது இவர்கள் வந்து அதிமுக ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுப்பது போல பேசுவது என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதிமுகவுக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ணி இங்க எடுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படிங்கிறது அதிமுக ஆதரவு அப்படிங்கிறதா இல்ல கமல் எதிர்ப்புங்கிற இடத்துல பாஜக நிக்கிறதா? இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட அவதானிப்பு என்பது வந்து அவர்கள் கண்டிப்பாக கமல் பேசுவதை விரும்பவில்லை. ஏன்? அவங்களுக்கு வந்து ரஜினி வரணும்னு நினைக்கிறாங்க. பேசிக்கலி வந்து ரஜினி ஹாஸ் அன் ஹிந்து, அதான் எப்படி சொல்றது, அதை வந்து ஒரு ஹிந்துத்துவா மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த். கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம், பட் பேசிக்கலி ஹி கிளைம்ஸ் அவர் தன்னை ரிலீஜியஸ் பர்சனாக இருப்பார். நான் இமயமலைக்கு போறேன்னு அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய அவங்க என்னைக்குமே ரஜினியோட வந்து பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஹேண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிரதமராவதற்கு மோடி இன்னும் கொஞ்சம் உடைச்சு பேசலாமா? ரஜினி அரசியலுக்கு வருவார்னு காத்து கொண்டு இருக்கிற போது கமல் திடீரென ஒரு சாட்டை கையில் எடுக்கிற போது அந்த சாட்டையை கண்டு பாஜக பதறுகிறது மணி நினைக்கிறாரா? பதறுகிறதோ இல்லையோ நிச்சயமாக அவர்கள் அதை விரும்பவில்லை. கமல் என்கின்ற ஒரு ஆனா இப்போ நீங்க கவுண்டர் கொடுக்க கமலனுடைய வாசகம் அதிகமாகி கொண்டே போகிறது. ஹெச் ராஜாவை முதுகெலும்பு நிபுணர் வர்ணிக்கிறார். இந்த கான்ட்ரோவர்சி கண்டினியூ ஆகிற போது கமலுக்கு தானே அட்டென்ஷன் கிடைக்கிறது. அதுதான், அது நீங்க தவிர்க்க முடியாது. கமலை வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு இக்னோரும் பண்ண முடியாது, ஆதரிக்கவும் முடியாது. டைட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. நீங்க வந்து எங்களுக்கு கருத்து இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப இடதுசாரிகள் திமுக எல்லாரும் கமலோட கருத்து நியாயமான கருத்துட்டாங்க. ஒண்ணு, நீங்க கமல் சொல்லுவதெல்லாம் நியாயம்தான். நீங்க வந்து மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ், எங்க ஊழல் நடந்ததுன்னு 19 நீ சொல்லக்கூடாது, இங்க நடந்ததுன்னு சொல்லுன்னு கேட்கணும். அதை கேட்கவில்லை. அவர்கள் அதிமுகவுக்கு வலிய போய் பாஜக ஆதரவு தெரிவிப்பது என்பது கமல் வந்து அரசியலில் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. 2021 தான் சட்டமன்ற தேர்தல். அதுக்கு முன்னால அவர்கள் அதிமுகக்குள்ளே அவர்களே ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு ஆட்சி கவிழ்ந்ததுன்னா இந்த மாதிரி சமயங்களில் என்ன எப்போ நடக்கும் தெரியாது. எனி டைம் கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகலாம். அந்த மாதிரியான சூழலில் வந்து கமல் மாதிரியான சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை என்பது மிக அதிகம். ரெண்டாவது, கமல் வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் எப்படி வந்தாலும் நாளைக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க போறது திமுக தான். என்னை பொறுத்தவரை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புவது 91-96 அன்றைய ஜெயலலிதா அரசின் வரலாறு காணாத ஊழல்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசியவர்கள் வாழப்பாடி ராமமூர்த்தியும் சுப்பிரமணியம் சுவாமி. ஆனால் 96 திமுக தான் ஆட்சிக்கு வருது. ஸோ நீங்கள் அதிமுகவுக்கு எதிராக யார், அதுவும் ஒரு கிரெடிபிலிட்டி உள்ளவங்க, அவங்க எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் மக்கள் மன்றத்தில் எடுபட்டு வரும்போது, தேர்தல் வரும்போது வாக்குகள் வந்து திமுக தான் போகும். தொடர்ந்து பேசலாம். இந்த குற்றச்சாட்டுகளால் பலனடைய போவது தேர்தல்கள் எப்பொழுது நடந்தாலும் என்னை பொறுத்தவரையில் திமுக தான். அவங்களே அவங்களை அழிச்சுக்கிட்டாங்களே தவிர. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை பல இடங்கள்ல கார்னர் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற திமுக தொடர்ச்சியாக பாஜகவோடு ஏதோ ஒரு வகையில் ஒரு அறிக்கை யுத்தத்தை ஸ்டாலின் நடத்தி கொண்டே இருக்கிறாரு. ஏன்
தொடர்ச்சியாக இதற்கு முன்பாக ஈரானிகளுக்கு இடையே பிரதமர் கட்ட பஞ்சாயத்து செய்து வருகிறார்னு பல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வச்சு இப்போதும் நான் கமலஹாசன் அதிமுக விமர்சித்தால் பாஜக ஏன் வக்காலத்து வாங்குகிறது என்று திரும்ப திரும்ப திமுக பாஜகவையே சீண்டுவதற்கான காரணம் என்ன? அல்லது அதிமுகவை விடவும் பாஜக தான் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி என்று திமுக கருதுகிறதா? உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் என் பாசத்திற்கும் என் நேசிப்பிற்கும் என் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் எஸ்ஆர் சேகர் அவர்கள் அவர் தொடக்கத்தில் பேசுகிற போது ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன கேள்விகளுக்கு பதில்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லுகிற அளவிற்கு பிஜேபி ஒன்றும் பெரிய கட்சியே அல்ல. இது பிரசன்னா சொல்லுகிறேன், தமிழன் பிரசன்னா சொல்லுகிறேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த கள்ள உறவு என்று சொன்னார். அரசியலில், ஆட்சியில், தேர்தலில், கோபாலபுரத்தில் நான் பெரிதும் மதிக்கிற வாஜ்பாயிலிருந்து தொடங்கி அருண்ஜேட்லி வரைக்கும் வந்து நின்ற கதை கள்ள உறவு என்று எஸ்ஆர் சேகர் ஏற்றுக்கொள்ளுவாரே, ஆனால் காங்கிரஸோடு நாங்கள் வைத்தது கள்ள உறவு என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுடைய பார்வையிலே கோளாறு என்று வேணால் நான் சொல்லுவேன். ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஒரு அரசியல் இயக்கத்தை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவது உங்களுடைய பரிதாப நிலையை காட்டுகிறதே தவிர வேறொன்றுமல்ல. கள்ள உறவு என்று சொன்னால் சுப்பிரமணிய சாமியிலிருந்து, சோவிலிருந்து, ஜெயலலிதாவிலிருந்து, தேநீர் பார்ட்டியிலிருந்து எல்லாவற்றையும் என்னாலும் சொல்ல முடியும். ஆக வார்த்தைகளை கண்ணியத்தோடு ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்கிற அந்த அடிப்படையில் பேசுவீர்கள் என்கிற நம்பிக்கையில் விவாதத்தை தொடர்கிறேன். பாஜகவை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பது திமுகவின் நோக்கம் அல்ல. அது எங்கள் கொள்கைக்கு முரண்பட்ட விடயமாக இருக்கிற போது, எங்கள் மதவாத சக்திகளாக இருக்கிற போது, அதனுடைய கொள்கைகளை இங்கே திணிக்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட பேரியக்கமாக இன்றைக்கு தலைவர் கலைஞர் கைகாட்டி இருக்கிற செயல் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக விமர்சிக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போகிறேன். ஒரு வருடங்களுக்கு முன்னால் பிஜேபி குறித்தான செயல்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிற போது என்ன சொன்னார்கள்? திமுக, இதே ஊடகங்கள் தான் சொன்னது, திமுக ஏன் வாய்மூடி இருக்கிறது, பாஜகவோடு உறவு வைக்கலாம் என்கிற எண்ணம் இருக்கிறதோ என்கிற கேள்வி கேட்ட போது நாங்கள் அன்றைக்கும் தெளிவாய் சொல்லுகிறோம், இன்றைக்கும் தெளிவாய் சொல்லுகிறோம். வாஜ்பாய் போன்ற நல்லவர்கள் ஒரு எப்படி கெட்ட இயக்கத்தில் இருந்தால் என்ற விமர்சனம் வந்ததோ அப்படித்தான் இப்பொழுதும் சொல்லுகிறோம். கொள்கை ரீதியாக எங்கள் மாநில சுயாட்சி மதவாத சக்தியை திணிக்கிற போது வருகிற போது எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கமாக எதிர்க்கிற முதல் தலைவராக அண்ணன் தளபதி இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த கமலஹாசனுடைய விடயத்திற்கு வருவோம். இன்றைக்கு காலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கிற போது அவர் சொன்ன முதல் வார்த்தையே கமலஹாசன் சினிமாவை பார்க்கணுமே தவிர அரசியலை பார்க்க கூடாதுங்க என்று சொல்லுகிறார். இது ஒரு ஜனநாயக நாடு. தெருவிலே இருக்கிற பிச்சைக்காரன் கூட இந்த நாட்டிலே ஆளுகிறவரை குறித்து கருத்து சொல்லுகிற உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்கிற ஒரு உரிமை இருக்கிறது. அப்படி பிச்சைக்காரனுக்கே ஒரு உரிமை இருக்கிற போது இந்த நாட்டிலே பல விடயங்களை பேசி இருக்கிற, பல திரைப்படங்களை சொல்லி இருக்கிற கலைஞானிக்கு உரிமை இல்லையா? நான் இன்னொரு பார்வைக்கு வருகிறேன். எஸ்ஆர் சேகர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நான் இவருடைய பேட்டியெல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன், எல்லாவற்றையும் தெளிந்து பார்த்தேன், அவற்றுக்கெல்லாம் பின்னால் ஒரு விளம்பர மோகம் இருப்பதாக நான் யோசிக்கிறேன் என்று. கமலஹாசனுக்கு விளம்பரம் இனிமேல் தேவையா? கமலஹாசனுக்கு இனிமேல் விளம்பரம் தேவையா? அவர் தொட்டாலும் விளம்பரம் தான், தொடாவிட்டாலும் விளம்பரம் தான். ஆக அப்படிப்பட்ட நபர்களை, ஒரு களத்திலே இருக்கிற நபர்களை நான் இன்னும் ஒருபடி மேலே போகிறேன். வாஜ்பாய் நான் பெரிதும் மதிக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் மதித்த நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் அரசியல் தலைவராக இல்லை, அவரை நாங்கள் ஒரு கவிஞராக மதித்தோம். அவருடைய கவிதைகளில் இருக்கிற சமத்துவங்களை எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், தொடர்ச்சியாக திமுகவை பல தளங்களில் விமர்சித்துக் கொண்டிருக்கிற பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உங்களிடமிருந்து எந்த பதிலும் இப்போது வரை பெரிய அளவில் வரப்போவதில்லை, வந்த மாதிரியும் தெரியல. அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை நிர்வாக ரீதியாக முன்வைக்கிறாங்க திட்டங்கள் சார்ந்து. ஆனால் பாஜகவினுடைய தமிழிசை அவர்களுக்கோ, பொன்னார் அவர்களுக்கோ, இலகணேசன் அவர்களுக்கோ, ஸ்டாலின் அவர்களிடமிருந்து இப்போதும் உடனடியாக மறுபறிக்கை வருகிறது, பதில் வருகிறது என்றால் நீங்கள் எந்த கட்சியை தமிழகத்திற்கு பிரதானப்படுத்துகிறீர்கள்? இந்த இடத்துல நீங்க பாமகவோடு பிஜேபியையோ அல்லது அதிமுகவையோ ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு பிழையாகவே நான் பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால் பாமக என்பது தமிழ்நாட்டில் பாஜகவை விட பாமக வாக்கு வங்கியில் பெரிய கட்சி இல்ல. ஒரு நிமிஷம், இங்க வாக்கு வங்கி பெரிதா, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பெரிதா என்பதுதான் நம்முடைய பார்வை. ஒரு எதிர்கட்சியாக அதிமுக தமிழகத்தை ஆளுகிறது, பாஜக மத்தியில் ஆளுகிறது. மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இங்கே திறந்த மடைவெளியாக விடுகிற போது அது குறித்தான கேள்விகளை அதிமுகவிடமும் பாஜகவிடமும் கேட்கிற பெரும் பங்கும் பெரும் பொறுப்பும்
எங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகமான எதிர்க்கட்சிக்கும் அதனுடைய தலைவரான எதிர்க்கட்சி தலைவர் மாநில அரசையும் மத்திய அரசையும் விமர்சிப்பது என்பது வேறு. பாஜகவையும் அதிமுகவையும் ஒருங்கிணைக்கிற ஒரு விமர்சனத்துக்குள்ள ஏன் போய்கிட்டே இருக்கீங்க? சொல்ல வரேன். இன்னைக்கு தமிழிசை சொன்னாங்க இல்லையா, அவர் சினிமாவை மட்டும் பார்க்கட்டும் என்று. அதைத்தான் ஜெயக்குமாரும் சொன்னார், அவர் சினிமாவை மட்டும் பார்க்கட்டும் என்று. நான் கேட்கிறேன், கமலஹாசன் சொன்னதில் என்ன தவறு? ஒரு சாதாரண விளம்பரம் எல்லாம் தவிர்த்து விட்டு நடிகரை திமுக இவ்வளவு சப்போர்ட் பண்றது பார்த்தா நீங்க தான் பேக் பண்றீங்க. மீண்டும் ஒரு விடயம் சொல்லுகிறேன், மீண்டும் மிக தெளிவாக சொல்லுகிறேன். ஒருவர் கருத்து பேசினால் அந்த கருத்திலே இருக்கிற உண்மைத்தன்மையை உற்று நோக்காமல் அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்கிற ஒரு பின்பற்று நிலைக்கு நம் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவித்த உடனே நன்றி என்று சொல்வதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லைன்னு கமல் உணர்ச்சி வசப்படுகிறார். இந்த வாய்ப்பு பார்க்கிற போது திமுக பின்னால் இருந்து கமலஹாசன் ஏற்றி கொண்டிருக்கிறது ஒரு பிளேம். ஒரே ஒரு விஷயம், விழுப்புரம் மாநாடு பாமக தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் பேசுகிறார். இங்கே ஒரு நாற்காலி காலியாக இருக்கிறதே, அந்த நாற்காலி யாருக்கு தெரியுமா? ஐயா கலைஞர் அவர்களுக்கு தான் இந்த நாற்காலி. ஏன் என்று சொன்னால் நம் சமூகத்தையே இடஒதுக்கீட்டு மூலம் ஏற்றி பிடித்தவர் என்று சொன்னார். நல்லது செய்கிற போது அவர்களை வாழ்த்துவதும், இந்த சமூகத்தில் நடக்கிற அயோக்கியத்தனங்களை தட்டி கேட்கிற போது அவரோடு கரம் கோர்த்து நாங்கள் இங்கே இவர்களை ஆதரிக்கவில்லை. ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியை எதிர்க்கிற போது யார் எதிர்த்தாலும், அது கமலஹாசனாக இருந்தாலும் சாதாரண தெருவில் இருக்கிற கமலக்கண்ணன் எதிர்த்தாலும் அவரோடு சேர்ந்து கரம் கொடுத்து இந்த ஆட்சியை அகற்றுகிற பணி எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஜனநாயகத்தில் பிச்சைக்காரர்கள் இந்த சாதாரண இப்படிலாம் இல்லை, எல்லோருக்கும் சரிசமமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த சரிசமமான வாய்ப்பை இந்த சமூகம் ஏற்ற தோல்வோடு பார்க்கிறது. கமலஹாசன் சொன்னால் அவருக்கு பின்புலம் என்ன இருக்கிறது, விளம்பரமோகம் என்கிறேன். நான் அதைத்தான் சொன்னேன், சாதாரண தெருவிலே ஏற்றுக்கொள்ளுகிறோம். கமலஹாசனுடைய விமர்சனத்துக்கு எதிராக ஆதரவாக எழுகிற அலைகளை எல்லாம் தன்மையப்படுத்த திமுக முயற்சி பண்ணுது, ரைட்? மீண்டும் தெளிவாய் சொல்லுகிறேன், கவிஞர் கனிமொழி அவர்கள் ஒரு விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியை விட மிக தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் செயல் தலைவர் தளபதியும் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் கலைஞர் அடையாளம் காட்டி இருக்கிறார். அதைவிட இவர்களுக்கு இதைத்தான் நாங்கள் வைத்துத்தான் ஆட்சி நடத்த வேண்டும் அல்லது இயக்கம் நடத்த வேண்டும் என்பதல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒத்த கருத்துடைய இந்த ஊழல் ஆட்சியை அகற்றுவதற்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்க்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தளபதி அவர்களும் தயாராக இருக்கிறோம். கௌரி சங்கர் சார், என்ன காரணம் தொடர்ச்சியாக நீங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு பாஜகவினர் தயாராக இருக்கிறார்கள்? ஏன்? ஆமா, என்ன திடீர்னு கூட்டணியை பத்தி பேச ரொம்ப வேகமா இருக்கீங்களே என்ன? ஏன்னா அவர் மணி சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா 2019 வரணும், அசம்பிளியெல்லாம் 2021 வரணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமா கூட்டணியை பத்தி பேசி தமிழ்நாட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது, இங்கிருந்து போன நீட் மசோதா எங்க இருக்கிறதுன்னு தெரியல. கமலை பத்தி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் குடியரசுத் தலைவர் தேர்தலையும் துணைத் தலைவர் தேர்தலையும் அதிமுகவோட எல்லா அணிகளும் ஒன்றுபட்டு போய் சரண்டர் ஆகிவிட்டதாகவே ஊடகங்கள் எழுதுகிறார்கள். கூட்டணிங்கிற பேர் எழுத வேணாம்னு சொல்றீங்களா? கமலை பத்தி தம்பி ரொம்ப விரிவா பேசினாப்புல மரியாதைக்குரிய மணி அவர்கள் மிக அற்புதமாக ஒன்று சொன்னார். கமலுக்கு பேக்கிங் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு. யாரோன்னு கிடையாது, அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தம்பியை ஒத்துக்கிட்டாப்புல திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கிங் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இல்ல, பேக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லைன்னு அவர் சொல்றாரு. திமுகவுக்கு இல்லைன்னு சொல்றாரா? ஆமா, இல்ல அது உங்களுக்கு ஒரு முதுகெலும்பே இல்லாத ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நல்ல டோன் பாருங்களேன். கமலுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு எச்ராஜா சொல்றாரு, திமுகவுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அதிமுகவும் பாஜகவும் எதிரணியில் இருக்கிறவர்களுக்கு எதிர்க்கிறது சொல்றவங்களுக்கு முதுகெலும்பு இல்லைங்கிற ஒரே டோன்ல எப்படி ஒத்து வர்றீங்க? பேசப்படுறீங்களா நீங்க? பேசுங்க சார். 1967 இருந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்து நடிகர்களை கட்சிக்குள் வைத்துக் கொள்வதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். சிவாஜி இருந்தாரு, SSR இருந்தாரு, NSK இருந்தாரு, KR ராமசாமி இருந்தாரு. நடிகர்களையும் வச்சுட்டு கட்சி நடத்துறது. 67 13 கட்சிகளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஜினியர்களா அவங்களும் சினிமா துறையில வந்து சொல்றேன், சினிமாக்காரங்களை வச்சுதான் கட்சி நடத்துறாங்க. நீங்க இப்ப 2016 விஜயகாந்தை இழுப்பதற்கு எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் என்பதை உலகம் அறியும். கடைசி வரைக்கும் அவர் கடைசி நாள் வரை நாமினேஷன் ஃபைல் பண்ற 2011 போயஸ் காரனுக்கு விஜயகாந்த் வந்தது மாதிரியா கூட்டிட்டு வரணும்னு பார்த்தாக்க முடியல. அவர் மக்கள் அணியில் நின்றுட்டார். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் நடிகர்கள் கட்சிகளுக்குள் வருவதோ அல்லது ஆதரவு தெரிவிப்பதோ தப்புன்னு சொல்றீங்க? அவரே கிடையாது. அப்புறம் கமலஹாசனை பத்தி இந்த அளவுக்கு பேசுவதே நான் தவறாக நினைக்கிறேன். ஏன் அவர் பேசக்கூடாது?
ஏன் அவர் வரக்கூடாது? உங்க கட்சியில இருக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கலாமே. அமைச்சர் ஜெயக்குமார் கிட்ட சொல்லிருக்கலாமே. உங்க கட்சியினுடைய அமைச்சர்களுக்கு சொல்லிருக்கலாமே. கமலஹாசன் பேசுவதற்கு உரிமை இருக்கிறதுன்னு அவங்க சொல்லிருக்கலாமே. உரிமை இருக்கு. அவர் வந்து இந்த அளவிற்கு விளம்பரத்தை நீங்க தான் கொடுத்தீங்க, சேனல் தான் கொடுத்தீங்க. எல்லா சேனலுக்கு வரிஞ்சு கட்டி கமல்லாம் ஒரு ஆளு கொடுத்தது இல்ல. நீங்க வார்த்தை இல்ல, ஒரே நிமிஷம் கௌரிசங்கர் சார், கமல்லாம் ஒரு ஆளு, அவனை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. வெளிப்படையாக ஒரு அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. கேபி அன்பழகன் இல்ல, இப்ப நீங்க இது யாருக்கு விளம்பரம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இதனுடைய மூல காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். கமல் அதாவது முதல்ல வந்து இந்த தீபாங்கிற பொண்ணை வச்சுட்டு ஏதாவது அரசியல் பண்ணலாம்னு முயற்சி பண்ணாங்க, அதுல ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கு பன்னீர்செல்வத்தை முழுசையை பேச விட்டுருங்க. பன்னீர்செல்வத்தை வச்சுட்டு ஏதோ அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாங்க, அதுலயும் ஃபெயிலியர். அவரால் எதுவும் சக்சஸா பண்ண முடியல, அதுலயும் ஃபெயிலியர். அதுக்கடுத்தபடி ரஜினி வந்தார். ரஜினியை வச்சுட்டு டாட் பூட்னு ஏதோ பண்ண பார்த்தாங்க, அவர் ரஜினி அமெரிக்கா போயிட்டாரு, அதுல ஃபெயிலியர். வேற வழியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கமலை தூண்டி விட்டு, கமலை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக பேச விட்டு, கமலை வச்சு ஆதரிச்சுக்கிட்டு இப்போ வந்து அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. தேர்தல் வந்தாலும் வந்துரும். நம்ம வந்து இப்ப கமலை வந்து கையில வச்சு தேர்தல் எப்போ வரும் சார்? வந்தாலும் 2019 பாராளுமன்ற தேர்தல் வரும், 2021 வந்து சட்டசபை தேர்தல் வரும். அதுவரை 4 ஆண்டுகளுக்கு தலைவர் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருப்பார். இந்த ஆட்சி கண்டினியூஸா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறும். அதுல எந்த சந்தேகம் உங்களுக்கு வேணா. ஊழல் 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 சொல்றாங்களே தவிர தலைவர் எடப்பாடின்னு ஒரு புதிய சொற்றொடரை அவையில அறிமுகப்படுத்தி இருக்கீங்க, அதை நான் பதிவு செய்கிறேன். என்ன ஊழல் நடந்தது என்று சொல்வதற்கு யாருக்காவது, கமலஹாசனுக்கும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்றேன், எந்த ஊழலை சொன்னார்கள்? ஒரே ஒரு சந்தேகம், ஒரே ஒரு சின்ன சந்தேகம், ஒரு உதாரணம் கௌரிசங்கர் சார் உங்ககிட்ட தான் ஒரே ஒரு சந்தேகம். நீங்க பேசுங்க, தொடர்ந்து ஏரியா பத்தி ஊழல், ஒரே ஒரு சந்தேகம், ஊழல் எந்த ஊழல் இல்ல, ஒரே ஒரு சந்தேகம், எந்த ஊழலையும் சொல்லல. ஒரு நிமிஷம் இல்ல, தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஊழல்கள் குறித்து அமைச்சர்கள் அவர்களுடைய முகவரி, தொலைபேசி எண், இமெயில் அடங்கிய ஒரு பக்கத்தை காமிச்சு இதுக்கு அனுப்புங்க கமலஹாசன் சொல்றாரு. அடுத்த நாள் அமைச்சர்களுடைய எல்லா தொலைபேசி எண், இமெயில் ஐடி பேஜே காணாம போயிடுச்சு. ஒரு சேனல்ல இருந்துட்டு நீங்க இப்படி பேசவே கூடாது. பேப்பர்ல ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான் ஒரு கேனப்பையனா, அது வந்து ஊழல் ஆயிடுமா? அது வந்து இதாயிட முடியுமா? ஒரு ஆவணம் ஆயிடும். நீங்க சொன்னது தேர்தல் ஆணையத்தையா? கிடையவே கிடையாது. நீங்க சொன்னது தேர்தல் ஆணையத்தையா? நீங்க பயன்படுத்திய வார்த்தை தேர்தல் ஆணையத்தையா? யாராக இருந்தா இல்லங்க, பேப்பர்ல எழுதி வச்சது எப்படிங்க ஊழல் ஆக முடியும்? ஊழல்னு சொன்னவே நிச்சயம் ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் கிடையாது. ப்ளீஸ் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ். நான் யார் பேசும்போது குறுக்கிட மாட்டேன். அதிமுக நண்பர்கள் இந்த லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்டை என்ன ஆதாரம்னு கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வருகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக எழுதிய கடிதத்தில் ஆர்கே நகர் தேர்தலில் பணம் எப்படியெல்லாம் விளையாடியது என்பதை ஆதாரப்பூர்வமாக சொன்ன பிறகுதான் எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்து தேர்தலை ரத்து செய்யறாங்க. இது வந்து இந்த அரசாங்கத்திற்கு இரண்டாவது பதவியில், ஐயா ஒரு நிமிஷம், பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் 89 கோடி ரூபாய் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு அங்கிருந்து கைப்பற்றப்படுகிறது. அந்த அமைச்சர் ஒரு நிமிஷம், அந்த அமைச்சர் கைப்பற்றப்பட்டதா? அந்த அமைச்சர் 89 கோடி கைப்பற்றப்பட்டதா? ஓகே, உங்க கைப்பற்றப்பட்டதா? இல்ல, பேப்பர்ல எவனோ எழுதி வச்சிருக்கான். 89 கோடி, அத வந்து ஒரு நிமிஷம் பேச விடுங்க சார். 89 கோடிக்கான ஊழலுக்கான ஆதாரம் இருக்கிறது என்று இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி திரும்ப திரும்ப அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். அவருடைய தந்தையார் அழைக்கப்படுகிறார். இது போன்ற சம்பவம் வேற எந்த மாநிலத்தால நடந்திருந்தால் ஒன்று அந்த அமைச்சர் அமைச்சரவையில் நீக்கப்பட்டிருப்பார், அல்லது ஆளும் மாநில கட்சி மத்திய அரசுக்கு எதிராக மூர்தன்யமான போராட்டங்களை நடத்தி இருக்கும். மமதா பானர்ஜி பண்ற மாதிரி இங்க அதிமுக அமைச்சரிடமிருந்து முதலமைச்சரிடமிருந்து சிட்டிங் மினிஸ்டரை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு கிரில் பண்றதும் அது தொடர்ந்து நடப்பதும் சுதந்திர இந்தியா வரலாறு காணாதது. இதை விட வேறு என்ன உதாரணங்களை ஊழல் இருக்கிறது? விசாரணைக்கு கூப்பிடுறதுனால, விசாரிக்கிறதுனால ஒருத்தர் குற்றவாளி ஆயிட முடியாதுங்க. 89 கோடிக்கு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க தவிர 89 கோடி எடுத்தார்களா, எடுத்து காமிச்சாங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான், இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்பெக்ட்ரம் வழக்கை அணுகியது அதிமுக. ஒவ்வொரு நாளும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்பெக்ட்ரம் வழக்கை அணுகியது அதிமுக. 1,76,000 கோடி 2016 தேர்தலில் ஏதாச்சும் பிரச்சாரம் பண்ணீங்க? உண்மைதானே? எங்க இருக்குது பணம்? எங்க இருக்குது? தீர்ப்பு வந்துச்சா? தீர்ப்பு வந்துச்சா? தீர்ப்பு வந்ததா? வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது உங்களால் குற்றம் சுமத்த முடியுமானால், வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போதே அது ஊழல் உங்களால சொல்ல முடியுமானால், தேர்தல் ஆணையமும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணதை எப்படி உங்களால ஊழல் சொல்லாம இருக்க முடியும்?
என்ன டிக்ளேர் பேப்பர்ல எழுதி இருக்கிறத தான் சொன்னாங்களே தவிர 89 கோடி மந்திரி வீட்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம். எனக்கு கவர்ஷன் தொடர்ந்து பேசலாம் சொன்னாங்களா? ஐயநாதன் சார், கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக திமுக பாஜகவை ஊழல் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர திமுக பாஜகவை குறிவைக்கிறது. கமல பேசினா ஏன் பாஜக வக்காலத்து வாங்குகிறதுன்னு திமுக செயல் தலைவர் கேட்கிறார். உண்மையிலேயே திமுக தனது ஆளுங்கட்சிக்கு எதிரான எல்லா விமர்சனங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அது மக்களால் ஏற்கப்படும் நம்புறீங்களா? இல்லை, இப்போது இதை நல்லா நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய தலையாய பிரச்சனைகளில் இந்த அரசியலோ இந்த கருத்து பரிமாறல்களோ இல்லை என்று நான் திட்டவட்டமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இவர் முன்னெடுத்தார். ஸ்டாலின் வந்துட்டு இன்னைக்கு 89 எம்எல்ஏக்களை கொண்ட வலிமையான ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர். அவர் குறிவைக்க வேண்டியது மத்திய அரசு. நீங்கள் வந்துட்டு இந்த நீட்டு தேர்வை பற்றி பேசுகிறீங்க. நீட்டு தேர்வை பற்றி இது நம்ம மீது திணிக்கப்பட்டது, இதை மத்திய அரசு திரும்ப பெறணும், நாங்கள் மனித சங்கிலி நடத்துகிறோம், இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன். நீங்கள் மையப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னம்னா மாநில சுயாட்சி. அது உங்களுடைய கொள்கை. இப்படி போச்சு. இந்த உரிமை போனதால இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவிற்கு ஒரு சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் உரிய பங்கை தமிழ்நாட்டு கல்லூரிகளிலேயே பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முன்வைத்து மக்களிடம் செல்ல வேண்டியவர் கமலஹாசனுடைய கருத்துக்கு, அவர் சொன்ன கருத்துக்கு பின்னாடி நின்று கொண்டு ஒரு ஒத்து அரசியல் செய்கின்றார். நான் கேட்கின்றேன், நீங்க தான் பிஜேபி வந்து காலம் 122 எம்எல்ஏ வச்சிருக்க அதிமுக என்னைக்காவது கேட்டிருக்கோமா? இல்ல, அது அதிமுகவோட நீங்க சந்திக்க வேண்டிய விடயம் எல்லாம் வந்துட்டு சட்டப்பேரவை. ஸ்டாலின் 89 எம்எல்ஏ வச்சு என்ன செய்யணும்னு சொல்றேன். நமக்கு 122 எம்எல்ஏ வச்சிருக்கிற அதிமுக மாநில சுயாட்சி குறித்து ஏன் கேள்வி எழுப்பல நம்மளால கேட்க முடியல? இல்ல, நான் அதான் கேட்கிறேன். இந்த 122 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி பிஜேபியால வந்துட்டு இயக்கப்படுகிறது அப்படின்றது நேத்து வரைக்கும் நம்மளுக்கு உறுதியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு வேணாம், எந்த விதமான ஹைட்ரோ கார்பன் திட்டமும் வேணாம் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு எல்லா கட்சிகளும் ஒன்றா நின்று ஊர்வலம் போகிறோம், போராட்டம் நடத்துகிறோம், சிறையில் எடுத்து அடைக்கிறாங்க, வழக்கு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர்லையும் நாகை மாவட்டத்திலையும் 45 கிராமங்களில் வந்துட்டு ஒரு பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸை கொண்டு வர்றதுக்காக இந்த அரசு ஒரு அறிவிக்கை செய்திருக்கிறது. நீங்க கவனிக்கணும். நீங்க இதை வந்துட்டு 93 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மென்ட், 93,000 சூழ்நிலையில அரசுக்கு எதிராக கிளம்புகிற எல்லா குரலையும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒரு வழிப்படுத்தி சேனலைஸ் பண்கிற போது ஆளுங்கட்சியை குறை சொல்லாமல் அப்போதும் திமுகவை குறை சொல்கிற நமக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்துட்டு அழுத்தம் திருத்தமா உங்களுடைய அரசியலை நீங்க முன்னெடுக்கணும். நீங்க முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் இதை பத்தி சொன்னாரு, இது கரெக்டா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அடிப்படையிலேயே இந்த மக்கள் படிக்கின்ற பிரச்சனை இப்ப ஏன் இதை நீங்க முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நோட்டிபிகேஷன் 19 தேதி கொடுத்தா இல்ல, இந்த மக்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிறாங்க. அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நான் நெடுவாசல்ல எதையும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு ஏன் நீ அனுமதி கொடுத்த? உன்னுடைய நகர்ப்புற மற்றும் ஊரக துறை வந்துட்டு எந்த அடிப்படையில் இந்த நோட்டிபிகேஷன் விட்டதுன்னு ஏன் ஸ்டாலின் கேட்கல? ஏன் கேட்கல அப்படின்னோம்னா இவங்க ஆட்சியில் இருந்த போதுதான் இதை ப்ரப்போஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. மறைக்கிறாங்க. எல்லா விடயத்தையும் மறைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி 2 நடிகர்களுக்கு எதிரான திட்டங்களை வடிவமைத்தது அதிமுகவை விட திமுகவுக்கு பங்கு இருக்கு. அதெல்லாம் மறைக்கிறாங்க. இவங்க தங்களுடைய பங்கை மறைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் வந்து ஒப்புக்குனாச்சும் ஒரு பங்கேற்று இவங்க நடத்துறாங்களே தவிர உள்ளபடியே இவங்க அரசியல் என்ன? இப்ப கலைஞருடைய 60 ஆண்டு அரசியல் சட்டப்பேரவை வரலாற்றை பத்தி அந்த இது நடந்த போது எல்லா கட்சியினரும் வந்தாங்க. அதுல பிரதானப்படுத்தப்பட்ட விடயம் என்னது? மாநில சுயாட்சி. மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, அது மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்ன போது நீங்க எதை முன்னெடுக்கணும்? மற்ற தலைவர்களோட சேர்ந்து இன்னைக்கு ஒவ்வொரு விடயத்திலையும் மத்திய அரசு உங்க தலைமையில உட்காந்துக்கிட்டு பேசுறானே. இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி அரசை வந்துட்டு இவங்க மேய்க்கிறாங்க, இவங்க அடிமைப்படுத்தி இயக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க வந்தா மட்டும் என்ன மாறிட போகுது? என்ன மாறிடும்? அதனால அதிமுகவே இருக்கட்டும்ங்கறீங்க. இல்ல, அதெல்லாம் இல்ல. அது உங்களுடைய கன்க்ளூஷன். ஐ டோன்ட் கம் டு தட். ஐ அம் டெல்லிங். நீங்க மக்களினுடைய பிரச்சனைகளை முன்னின்று செய்வதில் முன்னிலையில் நிற்காமல் 2 நடிகர்கள் சொன்ன கருத்துக்கு பின்னாடி போய்கிட்டு நீங்களும் கருத்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னா திருப்பக்கூடிய ஒரு அரசியல். தமிழகத்தினுடைய ஜீவாதாரமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் நடிகர்களுக்கு பின்னால் திமுக ஒளிந்து கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டுக்கு பதில் தேடலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. இன்றைய கேள்வி நேரத்தில் அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிறது பாஜக என்கிற திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரசன்னா, பிரதான பிரச்சனைகள்ல போராடாம நீங்கள் இன்னும் நடிகர்களுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப அத்தனை பேரும் முன்வைக்கிறார்கள். அத்தனை பேரும் இல்ல,
ஐயனாதை மட்டும் அவங்க ஈழத்துல எப்படி கொண்டு போய் AK-47 நின்று பல பேரை கொன்னு ஈழத்தை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான குற்றச்சாட்டு இது. அவருக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கௌரி சங்கர் அண்ணனுக்கு பதில் சொல்றேன். பாசத்திற்குரியவர், நேசத்திற்குரியவர். நீங்க எப்படி திட்டுறதுக்கு முன்னாடி இப்படி ஆரம்பிக்க எம்ஜிஆர் அவர்கள் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில MA படிச்சாரு. அம்மையார் ஜெயலலிதா வந்து ஸ்டாஃபோர்டு பல்கலைக்கழகத்துல அவங்க சைக்காலஜி MPhil படிச்சாங்க. பாவம், அவங்களுக்கும் நடிகர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதிமுகவுக்கும் நடிகர்களுக்கும் KSR கடைசியில் எங்கே இருந்தார் அப்படிங்கிறது கூட கௌரி சங்கர் அண்ணனை போன்ற மூத்தவர்களுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதோட அவர் இதை விட்டுறேன். ஏன்னா அவரு 1967 கோதுமைனாரு, சர்க்காரி SSR என்னென்னமோ சொன்னாரு. இப்போ 2016 சுப்ரீம் கோர்ட்ல இருந்து குன்கா வரைக்கும் கொடுத்த ஜெயலலிதா தீர்ப்பை மறந்துட்டாரு. அவருக்கு பழசு ஞாபகம் இருக்கு, புதுசு மறந்து போச்சு. பழசு உண்மை இல்லைன்னாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிறார் அண்ணன். அண்ணனை பாராட்டுறேன். ரெண்டாவது, எனக்கு அண்ணன் ஐயநாதன் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் ரொம்ப, அவரா அப்படி பேசினார் இல்ல, அவர் எப்படி கமலஹாசனுக்கு பின்னால் திமுக இருக்கிறதுங்கிற மாதிரி ஐயநாதனுக்கு பின்னால் அதிமுக இருக்கிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால், நீட் குறித்து முதலாக தனிநபர் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் வழிமொழிந்தது 3 மாதங்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இரண்டாவது, இதற்கான ஆதரவை மக்கள் தளத்திலும் மாணவர் தளத்திலும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தெரு தெருவாக, கிராமமாக எங்களை போன்ற இளைஞர்கள் முதற்கொண்டு மூத்த அரசியல் தலைவர்கள் வரை கொண்டு போய் கருத்தரங்களை மாணவர்களுக்கு நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். மாவட்ட கழகம் தோறும் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக உண்ணாவிரதம் நடத்தியது. குடும்பமாக பங்கேற்றார்கள். வருகிற 27ஆம் தேதி கூட இதே நீட் தேர்வுக்கு அழுத்தம் கொடுத்து மனித சங்கிலி நடத்துகிறோம். ஒரு எதிர்க்கட்சியாக, மாநில சுயாட்சியை மதிக்கிற கட்சியாக சட்டமன்ற தீர்மானத்திலிருந்து வருகிற 27 நீட் மனித சங்கிலி தீர்மானம் வரைக்கும் பட்டியலிட்டால் வேறு எந்த கட்சி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட முன்முயற்சிகளை எடுத்து என்பதை ஐயநாதன் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அரசியல் ரீதியாக நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் கூட்டணிங்கிறீங்க, வக்காலத்து வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. 2 பேருக்கும் ஒரு பெரிய கள்ளத்தொடர்பு இருக்குன்னு அபாண்டமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. என்னுடைய கேள்வி, அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அதிமுக தமிழகத்துடன் நலன் சார்ந்து வைக்கப்படுகிற எல்லா கோரிக்கைகளும் மத்திய அரசால் கிடப்பில் போடப்படுகிறது அல்லது நிராகரிக்கப்படுகிறது. இந்த கூட்டணி எங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பிரச்சனையே அதுதான். இது ஆரோக்கியமான கூட்டணியாக இருந்தால், காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் கொண்ட ஆரோக்கியமான கூட்டணியாக இருந்தால், எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழகத்தில் இன்றைக்கு தங்க நாற்கர சாலைகள் வாஜ்பாய் காலத்தில் தொடங்கி இருந்தாலும் அதனுடைய நீட்சியாக தமிழகம் முழுக்க சாலைகள் வந்தது. எப்படி போக்குவரத்து பெருகியது, துறைமுகங்கள் எப்படி பெருகியது, சாலை போக்குவரத்து எப்படி பெருகியது, தொலைத்தொடர்பு எப்படி பெருகியது, இப்படி பல நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். பல மத்திய பல்கலைக்கழகங்களை கொண்டு வர. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவங்க ஊழல், இவங்க லஞ்சம், எல்லா இடத்துலையும் வருமான வரித்துறை கொக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கொக்கியை பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நான் மீண்டும் கேட்கிறேன், நேத்துக்கு முந்தானேத்துக்கு அதிமுக நாடாளுமன்ற சொல்லுங்க, இல்ல மாநில அரசினுடைய கோரிக்கைகளை மத்திய அரசு நிராகரிக்குதுன்னு மத்திய அரசு நேரா எதிர்த்துட்டு போங்க. நீங்க எல்லா பக்கமும் போய் நிக்கிறீங்க. இல்ல, நாங்க ரொம்ப தெளிவா இருக்கங்க. இவர்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கு யாரோ ஒருத்தன் காகிதத்துல எழுதி வச்சான்னு சொல்றாரு இல்லையா, ஐகே பாலகிருஷ்ணன் வந்து எவனோ தெருவுல போறவன் கிடையாது. அவர் இணை ஆணையர், வருமான வரித்துறை. திரும்ப இந்த தெருவுகள் பிச்சைக்காரர்கள் நீங்க அந்த வார்த்தைகள் இல்ல, ஒரு நிமிஷம், அதை யார் பயன்படுத்தினது? மூத்த அண்ணன் கௌரி சங்கர் அவர்கள் தான் சொன்னார், தெருவுல காகிதத்துல கிறுக்கி வச்சிருக்கதெல்லாம் எவனா எழுதி வச்சுட்டு போவான்னு. அப்படி அல்ல, பாலகிருஷ்ணன் அந்த கிறுக்கி வைக்கிற அவன் அல்ல, ஒரு IAS ஆபீசருக்கு இணையான ஒரு அந்தஸ்தில இருக்கக்கூடிய இணை ஆணையர். அவர் கடிதம் போடுறாரு, உன் ஆட்சியில ராம்மோகன் ராவுக்கு எழுதுறாரு, என்னையா பண்ணே நீ இப்படி 40 கோடி லஞ்சம். இதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையர் மணி அவர்கள் சரியான நேரத்தில் எடுத்துரைத்தார். 29 பக்க அறிக்கையில 17வது பக்கத்துல 5வது பாரம் எனக்கு மனப்பாடமா இருக்கு. விஜயபாஸ்கர் பெயரை சுட்டி 89 கோடி ரூபாய் விநியோகத்திற்கு காரணம் விஜயபாஸ்கர் இஸ் தி மெயின் சஸ்பெக்ட் பர்சன் என்று சொல்லி அறிக்கை வெளியிடுகிறது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். கமலஹாசன் இப்பெல்லாம் விட்டுருங்க, கௌரி சங்கர்லாம் ஐயநாதன் அண்ணனுக்கு நான் விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் நடுநிலையாளர்கள் என்ற பெயரிலே மக்களுக்கு பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவதை சரி என்று மக்கள் நம்பிவிட்டால் அது எனக்கான பாதகம். அதை விளக்க வேண்டிய இடத்தில் அதைத்தான் சொன்னேன். சட்டமன்ற தீர்மானத்திலிருந்து நீட் வரைக்கும், அந்த நீட்டுக்காக ஒரே பிரச்சனைக்காக இவ்வளவு போராட்டம்.
எந்த இடத்தில் பிரச்சனை ஹிந்தி எதிர்ப்பு வந்தால் அதற்கான அறிக்கை போராட்டம். இன்னும் ஒருபடி அவர் சொன்னார் இல்லையா 45 இடங்கள்ல ஒரு நிமிஷம், இது முக்கியமான நீட்டுக்கு செய்ய வேண்டிய காலத்துல செஞ்சிருந்தா நீட்டே வந்திருக்காது. இல்ல அதுதான் தவறு, அதுதான் தவறு. நான் முடிச்சறேன் அண்ணா, நான் முடிச்சறேன். அதுதான் தவறு. அதற்கான விளக்கங்களை போன இதே விவாத மேடையில் ஆதாரத்தோடு சட்ட வடிவத்தோடு ஒரே நிமிஷம் எனக்கு நமக்கு ரொம்ப நீண்ட நேரமாக எஸ்ஆர் சேகர் அவர்கள் கை தூக்கிட்டு இருக்காரு. சேகர் சார் சொல்லுங்க, இங்க பிரச்சனை என்பது தமிழகத்தினுடைய அதிமுக அரசுடைய எந்த கோரிக்கைகளையும் மத்திய பாஜக அரசு காது கொடுத்து கேட்பதில்லை. ஆனால் திமுக அதிமுகவையும் பாஜகவையும் தொடர்ந்து இணைத்து பேசுகிறது. இந்த சூழ்நிலையில பாஜக திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் என்ன தூரத்துல வச்சு பாக்குறீங்க எஸ்ஆர் சேகர் சார்? இதுக்கு நம்ம திமுக அதிமுகவை பற்றி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் எங்களுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழிசை அவர்களும் அழகான ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள். கழகங்கள் இல்லாத தமிழகம், கலகங்கள் இல்லாத தமிழ் மக்கள் என்று சொல்லி இரண்டையும் சமதூரத்தில் தான் வைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரே வரியோடு என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அதே பிரசன்னாவுடைய வசனத்தை நான் திருப்பி சொல்லலை. உண்மையிலே அன்புக்கும் பாசத்துக்கு உரிய பிரசன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாரு. கள்ளத்தொடர்பு என்று சொன்ன உடனேயே பொங்கி எழுந்த பிரசன்னாவுடைய ஆவேசத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் முரசொலி மாறன் அவர்கள் அப்போது வாஜ்பாய் அரசாங்கத்திலே மந்திரியாக இருந்தபோது அவர் தோஹாவிலே பேசிய பேச்சு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு பின்னாலே அவர் உடல்நலம் சரியில்லாமல் மரணப்படுக்கையில் இருந்தபோது அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸோடும் மற்ற கட்சிகளோடும் கூட்டணியை மாற்றி அமைக்கின்ற கள்ளத்தொடர்பை செய்தது கருணாநிதி என்பதை சரித்திரம் சொல்லும். ஏனென்று சொன்னால் அவர் மரணமடைந்த அந்த இது காய்வதற்கு முன்னாலேயே அவருடைய அஞ்சலி கூட்டத்திலேயே கூட்டணியானது மாற்றப்பட்டது. அந்த அளவிற்கு முன்னாலே இவர்கள் பேசி வைத்திருந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் தம்பி பிரசன்னாவுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த மாதிரி வரிசையாக பல விஷயங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, தமிழிசை கமலஹாசன் அரசியல் ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், நீ அப்புறம் பேசுங்க. அன்பு தம்பி நீங்க அப்புறமா பேசுங்க. நான் இடையில உங்களுக்கு சொல்லுவதற்கா இப்ப இவ்வளவு பலகீனமாக இருக்கக்கூடிய நீங்க இவ்வளவு ஆவேசமாக பேசின போது உண்மையை உரித்து காட்டினேன். வேற ஒரு விஷயம் இல்ல. கமலஹாசன் நடிப்பை பத்தி பண்ணிக்கிட்டோம், சினிமாவை பத்தி பேசிக்கிட்டோம், தமிழை அரசியல் பேச வேண்டாம் என்று தமிழில் சொன்னதாக சொன்னார்கள். இப்போதே கமல் தம்பி பிரசன்னா பேசுகின்ற போது ஜெயலலிதா PhD வாங்கினாரா, எம்ஜிஆர் எம்ஃபில் பண்ணாரா என்று சொல்லி அவர்களை எவ்வளவு தூரத்துக்கு தரம் உள்ள வகையிலே பேசினாரோ அதைத்தான் அன்றைக்கு திமுக பேசியது. எம்ஜிஆர் நடிகர் நாளாளலாமா, நடிகர் போய் அங்க இருக்குன்னு சொல்லிய சரித்திரம் எல்லாம் இருக்கிறது. எனவே அதையும் சொல்லுகிறேன். மூன்றாவதாக எனக்கு நெல்சனே பதில் சொல்லிட்டாரு பிரசன்னாவுக்கு. நீட்டி கொண்டு போன காரணத்தினாலே தான் நீட்டுக்காக இப்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதாக மார்தட்டி கொள்ளி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருந்தபோது செஞ்சிருந்தீங்கன்னா அது சரியா போயிருக்கும். நாங்களும் காங்கிரஸும் ஆரோக்கியமான கூட்டணின்னு தம்பி சொல்லக்கூடிய அளவிற்கு, ஏனென்றால் அந்த அளவிலே அதற்குள்ள பல்வேறு விஷயங்கள் பின்னி பிணைந்து கிடக்கிறது. அப்படி அந்த ஆரோக்கியம் இல்லாமல் போனால் இவர்களுடைய ஆரோக்கியம் பறிபோய்விடும். அந்த அளவிலே 2G விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிற காரணத்தில் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் சொன்னார்கள். நான் ஒரே ஒரு சந்தேகம். உண்மையிலேயே மத்திய பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழக அதிமுகவை எந்த நிலையில் வைத்திருக்கிறது, இல்ல எந்த உறவில் வைத்திருக்கிறது, அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் மட்டும் வெளிப்படையா சொல்லிடுங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். நெல்சனுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்கும். நெல்சனுக்கு காலையில் 6 மணியிலேருந்து கடைசியில் ப்ரோக்ராம் ஆரம்பித்து பண்ணுற வரையிலும் ஏராளமான சந்தேகம் பாஜக பற்றி வரும். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன உறவு என்று தெரியாமல் நீங்கள் முழிப்பீர்கள் என்ற காரணத்தினாலே தான் கழகங்கள் இல்லாத தமிழகம், கலவரம் இல்லாத தமிழ் மக்கள் என்று என்றைக்கோ சொல்லிவிட்டோம். 2 திராவிட கழகங்களையும் சமதூரத்தில் இல்லை, வெகு தூரத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் திரும்ப சொல்லி விடுகிறேன். மணிக்கு நான் பதில் சொல்லணும். மணி பேசுகின்ற போது கமலினுடைய வருகை திமுகவுக்கு தான் லாபமாக இருக்கும் என்று சொன்னார். நாங்கள் இதைத்தான் சொல்லுகிறோம்.
திமுக அதிமுக இரண்டுமே அவர்கள் எந்த கொள்கைகளெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ அந்த கொள்கைகளெல்லாம் அவர்களாலேயே தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கு மக்களாலே ஒதுக்கி வைக்க இருக்கிற கட்சி. எனவே அதே கொள்கையை மறுபடியும் கமல் கொண்டு வருவது காரணத்தினாலே கமலும் அரசியலிலே நீர்த்து போன மற்றொருவராக மாறிவிட்டதாலே மூன்றாவதாக இருக்க சொல்லக்கூடிய இரண்டு கழகங்களும் இல்லாத ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்பதை நாங்கள் சொல்லாமல் சொல்லுவதற்கு இப்போது கமலே எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். எங்களுடைய பயணத்தை இலகுவாக்கி இருக்கிறார். ஒரே நிமிஷம் எனக்கு ஐரான் சட்டன் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. சமூக பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எந்த கட்சி தவறு இழைத்தது அப்படின்னு கார்னர் செய்வது என்பது தொடர்ச்சியாக ஐயநாதன் செஞ்சு கொண்டிருக்கிறார். யார் காரணம், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க. அரசியல் ரீதியாக அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற அதிமுக இன்னொரு மத்திய அரசுக்கு தற்போது அழுத்தம் கொடுக்கிற இடத்துல இருக்கிற அதிமுகவும் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற பாஜகவும் என்ன செய்கிறதுங்கிற கேள்வியை ஏன் கேட்பதில்லைங்கிறதா என்னோட கேள்வி. அதேதான் இப்போ இவர் அடுக்குனார் இல்லைங்களா, நாங்க அது பண்ணோம், நாங்க இது பண்ணோம், அங்க போராட்டம் நடத்தணும், அப்புறம் மனித சங்கிலி நடத்த போறோம், இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. இதே தான் ஈழ பிரச்சனைக்கு இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்ல முடிச்சிடறாங்க சொல்லிட்டே இருந்தாங்க. விட என்ன, நீங்க சொன்னீங்களா ஆரம்பிக்கும் போது கேள்விகள் தீர்வை நோக்கிய பயணம் அப்படின்ட்டு. எந்த கேள்விக்கு இப்போ அவர் பதில் சொல்லியிருக்காரு ஸ்டாலின்? எந்த தீர்வை நோக்கி அவர் போயிருக்கிறாரு? இப்போ இவர் பேசுறாரு, காங்கிரஸோட நீங்க இருந்த போது தான் இதெல்லாம் நடந்துச்சு, நீங்க அப்பவே தடுத்துருக்கணும்னு சொன்னாரு. இப்போ எதுக்கு இவங்க அப்புறம் ஆட்சியில் இருக்கிறாங்க? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் எல்லோரும் தகுதி இருந்தும் இன்றைக்கு மருத்துவ படிப்பு படிக்க முடியாத நிலைக்கு போச்சு. அதை மாத்திரத்துக்கு யோக்கியதை இல்லைன்னா தமிழ்நாட்டில் கடகங்கள் இல்லாத தமிழகன்றது மாத்திரத்தை உன்னை யாரும் உங்களை சீந்துவாங்க? இந்த நாட்டினுடைய மாணவர்களினுடைய எதிர்காலத்தை ஓராண்டு காலம் பாழாக்கிய நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்றதுக்கு என்ன அடிப்படை இருக்குது? இவர் சொல்றாரு வரிசையா. இதே மாதிரிதான் அதிமுக சொல்றாங்க, இவங்களை எல்லாரும் போயிட்டு மோடிக்கு வந்து ஐயநாதனுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஐயநாதனுடைய குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாதது. எது ஆதாரம் இல்லாதது? அடிப்படையில் நீங்க ஆட்சியில இருக்கிறேன்னு சொல்றது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. எனக்கு டைம் தந்தாங்க. இல்ல நீங்க ஆட்சியில இருக்கிறீங்கன்றது ஆதாரம் இல்லாததா? இந்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைக்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்களே எஸ்ஆர் சேகர் அவர்களே, இது சரியாது? உங்களுடைய அரசியல் பதில் இந்த நாட்டு மாணவர்களுக்கு பேசக்கூடாது. ஐயநாதன் முதல் நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டை கொண்டு வந்தார் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபுல் பெஞ்ச் நீட்டை கொண்டு வந்தது. ஆமா, சொல்ல வேண்டியதானே போயிட்டு. அதே நீங்க நீங்க ஒரு பெட்டிஷன் போட முடியாதா? மத்திய அரசு ஒரு பெட்டிஷன் போட முடியாதா? தமிழ்நாட்டில் முழுக்க 90 விழுக்காடு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லி ஒரு இன்டர்லாகுட்டரி பெட்டிஷன் போட முடியாதா? சரித்திரத்தை புரிந்து வாங்க முடியாதா? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த வசனம் பேசக்கூடாது ஐயநாதன். என்னுடைய மரியாதைக்குரிய ஐயநாதன் இந்த வசனம் பேசக்கூடாது. ஐயா, இது வசனம் அல்ல, உங்களை நோக்கி எழுப்பப்படும் கேள்வி. ஒரு நிமிஷம் எஸ்ஆர் சேகர் அவர்களே, மறுபடியும் நீங்கள் அதிமுகவோடு விளையாடக்கூடிய வார்த்தை ஜாலத்தை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் கொடுக்குது. உங்களை பார்த்து கேட்கின்றேன், என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில்? அல்ல, இன்னைக்கு நீங்க பேசுறது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயத்தை பிஜேபி மீது போடுறது அரசியல் நாடகம் தமிழ்நாடு. ஐயநாதன் போன்ற நபர்களை நான் எதிர்பார்க்கல. ஐயநாதன் போன்ற நடுநிலைவாதிகளிடம் நான் எதிர்பார்க்கல. நியாயத்திற்காக நிற்கின்றேன். நான் நடுநிலைவாதி கிடையாது. எனக்கு ஒரு மக்களுக்காக நிற்கின்றேன். அது இந்திய மக்களாக இருந்தாலும் தமிழ்நாடு மக்களாக இருந்தாலும் எங்களுடைய மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உங்களுடைய பதில் என்ன? மத்திய அரசுக்கு என்ன சொல்லி சுப்ரீம் கோர்ட்? மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உள்வாங்க மாட்டேங்கிறீங்க. கேட்கிற கேள்வியை உள்வாங்க மாட்டேங்கிறீங்க. என்ன பதில் வைத்திருந்த? என்ன பதில்? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து செஞ்சதுக்கு பிஜேபி படி பொறுப்பா? சுப்ரீம் கோர்ட் எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க? எப்படி பொறுப்பா? உங்க கேள்வி நான் வழிமொழிகிறேன். அண்ணா சேகரண்ணே, சுப்ரீம் கோர்ட் சொன்னுச்சு நீட்ட நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றீங்களா? 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அண்ணா ஒரு நிமிஷம், என்னுடைய கேள்வியை தயவு செஞ்சு உள்வாங்க. ஒரே நிமிஷம் தான் அண்ணா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அண்ணா 92வது அண்ணா இன்றைக்கு சேகரண்ணே ஒவ்வொருத்தரா கேளுங்க. சேகரண்ணே இல்லாம ஓரளவுக்கு குறைவாக இருக்கு. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ப்ளீஸ். சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த விஷயங்களுக்கு அண்ணா சுப்ரீம் கோர்ட் நான் பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர், அட்வொகேட்டுங்கிற முறையில கேக்குறேன்னா, உச்ச நீதிமன்றம் சொன்னுச்சுன்னு சொல்றீங்கல்ல, அந்த தீர்ப்பை முழுதும் வாசித்தவன் என்கிற அடிப்படையில் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை முழுதும் வாசித்தவன் என்கிற அடிப்படையிலும் 3 விஷயங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். ரஞ்சன் ராவ் அப்படிங்கிறவருடைய கமிட்டியை நீங்க ஃபார்ம் பண்ணீங்க. அந்த கமிட்டியினுடைய அறிக்கை என்ன சொன்னுச்சு? நீட் தேர்வை எந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு விலக்களிக்கலாம்னு சொன்னுச்சு. 1. 2வது, இன்னைக்கு நீங்க அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிற
மக்கள் மற்றும் சுகாதார நல்வாழ்வுத்துறையினுடைய பொது கணக்கு குழு என்று சொல்லக்கூடிய அந்த கமிட்டி, உங்க ஆட்சியில இருக்க பிஜேபி கமிட்டி அது சொன்னுச்சு. அந்த நிலைக்குழு 92வது நிலைக்குழு சொன்னுச்சு மாநிலங்கள் எவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவற்றுக்கு விலக்களிக்க வேண்டும் சொன்னுச்சு. 3வது காங்கிரஸ் திமுகவும் தான் சட்டம் கொண்டு வந்து சொன்னீங்க இல்லையா? ஆனால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2016 ஆட்சியில் இருந்தது யார்? இந்தியா முழுக்க நீட் கட்டாயம் என்று சட்டம் கொண்டு வந்து ஐஎம்சி உடைய சட்டப்பிரிவு 10D அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது யார்? பிஜேபியா, காங்கிரஸா, திமுகவா? ஒட்டுமொத்தமாக பிஜேபி. இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய மதவாத சக்திகளை திணிக்கிற முயற்சி இது. அவர் பதில் அளித்த பிறகு தொடர்ந்து பேசலாம் சார். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல நம்ம இதுக்கு பதில் சொல்லணும் நெல்சன். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் நெல்சன். 2016 நெல்சன். சேகர் சார் உங்களுக்கான நிறைவுல பதில் அளிக்கப்படும். உங்களுக்கு கொஞ்சம் காத்திருக்க, நிறைவா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். சொல்லுங்க சார். குலாம் நபி ஆசாத் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீங்க சொன்னீங்க, இப்ப ஏன் இவங்க கொண்டு வரலைன்னு சொல்றீங்க? அது நல்ல கேள்வி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா விதை விட்ட பொழுதே, உங்களுக்கு நாத்து நடு பொழுதே கிள்ளி எரிந்திருந்ததால் இந்த சூழ்நிலை வந்திருக்காது. இன்னைக்கு எல்லா விதமான அரசியல் தலைப்பு, எல்லா விதமான அரசியல் மாணவர்கள் திரும்ப திரும்ப இந்த 3 கட்சிகளும் தங்களுக்குள் ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல் சேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்போது கிடைத்தாலும் பால இன்னொரு கட்சியினுடைய பாக்கெட்ல போட்டுட்டு ஒதுங்கிக் கொள்வதுங்கிற ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதிகபட்சமா இதுல சஃபர் ஆகுறது தமிழக மக்கள் தான். இந்த பிரச்சனையினுடைய தொடர்ச்சி என்பது எப்படியாக போகும் எதிர்பார்க்கிறீங்க? இல்லை, நம்ம ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு போராட்டம் ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. ப்ராப்ளம் என்னன்னா வந்து 122 எம்எல்ஏஸ் இருக்காங்க அவங்க கிட்ட. மிச்சம் இருக்க 10 பேரும் கொஞ்ச நாளில் வந்துருவாங்க, அப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னும் 4 ஆண்டுகள் வந்து ஆட்சி அவங்க கையில் தான் இருக்க போது. பார்லிமெண்ட்டில் 50 எம்பிஸ் இருக்காங்க. இவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு கட்சி மத்திய சர்க்காரை மண்டியிட செய்ய முடியும் தன் முன்னால். ஆனால் தலைகீழ நடக்குது. இவர்கள் வந்து பாஜகவை பார்த்து இவர்கள் எந்த அளவுக்கு அஞ்சி நடுங்குகிறார்கள் என்பது அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஒரு ரட்டர்லெஸ் ஷிப் பண்ணுவாங்க, மாலுமி இல்லாத கப்பல். எம்எல்ஏ இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. பட் ஜெயலலிதா அளவுக்கு இல்லாட்டி கூட அந்த பார்ட்டியை வந்து நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி. அது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணணுமோ அதை பண்ண முடியல உங்களால். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நிர்வாக ரீதியாக மத்திய அரசுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு பற்றி கௌரி சங்கர் சொன்னார், அது ஃபைன், அது இருந்துட்டு போட்டோம். அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி வந்து மோடியை வந்து எதிர்ப்பதற்கு அதிமுகவால் முடியவே இல்லை. இங்கே வந்து மாட்டுது எல்லா சிக்கலும். இதை தவிர அவர் கோபித்து கொள்ளக்கூடாது. பலர் மீது, பல அதிமுக முன்னணி தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய பல ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் மத்திய அரசிடம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆதாரம் கேட்கக்கூடிய நம்முடைய அதிமுக நண்பர்கள் பிரசன்னா சொன்ன எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பதிவு பண்ணதில் கொடுக்குறான், நடவடிக்கை இல்லை. அந்த அமைச்சர் 89 கோடி ஹாட் கேஷாக எடுத்தான் நான் சொல்லலை, அப்படி சொல்லியிருப்பதாக அவர் சொல்கிறார். அது தவறு, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஊழல் நடந்திருக்கிறது. சிட்டிங் மினிஸ்டர் வந்து திரும்ப திரும்ப வந்து அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் என்றால் இவங்க வந்து அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலாக இவ்வளவு எம்பிஸும் ஒரு 134 எம்எல்ஏக்களும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபியிடம் அவர்கள் வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. வேற வழி இல்லை. இல்லாட்டி மோடியின் அரசியலை தெரிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும். தன்னை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்களை அவர் எப்படியெல்லாம் நடத்துவார் என்பது குஜராத் டேஸ்ல இருந்து தெரிஞ்சவங்களுக்கு இப்ப தெரியும். இதோட தொடர்ச்சி என்பது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் சில மாதங்கள் கழித்து இந்த அழுத்தமும் இந்த அரசியல் நிர்பந்தமும் திரும்ப திரும்ப வரும். இது வந்து கிட்டத்தட்ட அவர் கோபித்துக் கொள்ளக்கூடாது, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். இது பிஜேபியோட பினாமி அரசாங்கம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல நீ ஒண்ணுமே பேச விட மாட்டீங்க, அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? பிரச்சனாவே கூப்பிட்டு பேச வச்சிருக்கலாமே, என்ன விட மாட்டேங்கிறீங்க? எல்லா விருந்தினர்களுக்கும் இருக்கிற அவர் மணி சொல்றாரு. இல்ல இல்ல ஏதாவது பேசணும் மாலியா, பேசவா வேண்டாமா? பேசுங்க சார், பேசுங்க. இல்ல உங்களுக்கு மன வருத்தம் அளிக்கணும்ன்றது இல்ல, குற்றச்சாட்டு இல்ல. கௌரி சங்கர் விடாம இருந்தா என்ன அர்த்தம்? கௌரி சங்கர் என்ன கேட்க மாட்டானா? நீ என்னையா பேசல? 89 கோடி சட்டம் இல்ல. ஒரே நிமிஷம் பேச விடுவாங்க. ஒரே நிமிஷம் இல்ல, பிரசன்னா பேசின பிறகு நீங்க அவருக்கு சேர்த்து பதில் அளிக்கணும்ங்கிறதுக்காக அவர் 89 கோடியை வந்து எலெக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுன்னு சொல்லி
அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் யார் அந்த பணத்தை ரிசீவ் பண்ணது? மக்கள் தானே பண்ணியிருக்கணும். அதுக்கு இவங்கனால எலெக்ஷன் கமிஷனால் ஒரு ப்ரூஃப் கொடுக்க முடிஞ்சதா? இங்கே வந்து ஸ்டாலின் எழுதின கடிதம், அவர் இளங்கோவன் எழுதின கடிதம், டெய்லி கொண்டுட்டு போய் கடிதம் கொடுக்குறது, அங்கே பணம் கொடுத்தாங்க, இங்கே பணம் கொடுத்தாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே அவன் உண்மையிலே ஏதோ பணம் கொடுத்துருக்காங்க பொறுக்குன்னு சொல்லிட்டு அவன் எலெக்ஷன் வந்து நிறுத்தினது. ஆனால் பணம் வாங்கியதற்காகவோ கொடுத்ததற்காகவோ ஏதாவது ஒரு ஆதாரமான ஒரு கையும் களவுமா பிடிச்ச எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் உண்டா? எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எதுவுமே பண்ணல. 89 கோடி கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எதுவுமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பிடிச்ச கொடுத்துருக்காங்க. ஈவன் எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுத்துச்சு. அது பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியோட தலைப்புக்குள்ள கொஞ்சமாக வருவோம். பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறது அதிமுக, ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறதுங்கிற ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு பதில் என்ன? இல்லை, அது வந்து அதுதான் சொல்றேன்ல, அவர் வந்து ரொம்ப ஒரு இன்னும் நான் ரொம்ப கொச்சையாக கூட சொல்லிடலாம் நினைக்கிறேன். சிறுபிள்ளைத்தனமாக தான் அவர் பேசுகிறாரே தவிர இன்னும் ஒரு அரசியல் தலைவராக ஒரு 89 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசவில்லை. தேர்தல் வந்து 2019 தான் நடக்க போகுது, 2021 தான் நடக்க போகுது. இப்போவே கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது பாரதிய ஜனதாவுக்கோ அவசியம் இல்லை. ஆனால் பினாமியாக ஆட்சி செய்கிறார்கள்னு சொல்றாப்ல, கிடையவே கிடையாது. பினாமியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற ஆட்சியாகத்தான் எடப்பாடி ஆட்சி இருக்கே தவிர அவசியம் இல்லை, அவசியம் கிடையாது. ஆமா, அதாவது எதையெல்லாம் சாதிக்க நினைக்கிறதோ பாரதிய ஜனதா அரசு, அதை இங்கே பின்னணியில் இருந்து இந்த அரசை பயன்படுத்தி சாதிக்கிறது. இவை அனைத்தும் தமிழ்நாட்டினுடைய நலனிற்கு எதிரானது. ஆனால் இவர்களை நோக்கி கேள்வியை வைக்கும் போது பாஜக உடனடியாக அது கடந்த காலத்தில் இறந்த காலத்தில் பொறுப்பை சுமத்துகிறது. இதை விட தப்பித்தல் வாதம் என்பது ஒரு ஆளும் கட்சிக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. பிரசன்னா, உங்களுக்கு நிறைவு கருத்து முன்வைக்கலாம். யார் சின்ன பிள்ளையா பேசுறாங்கிறது மக்களுக்கு தெரியும். அவர் இன்றைக்கு யார், எப்படிப்பட்ட வார்ப்பு என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். கௌரி சங்கர் சொன்னதை நான் அவரையும் அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு வைக்கலாம் என்று திமுக முடிவு செய்திருக்கிறது. அவர்கள் இப்படி தொடர்ந்து ஊழல் அதிமுக செய்து கொண்டே இருக்கும். அந்த ஊழலை பயன்படுத்தி இங்கே அவர்கள் தேவையான பாஜகவினுடைய ஜகைகளை போடுகிற போது நாங்கள் அந்த தொடருமே ஆனால் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்போம். மிக தெளிவாக தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். பெட்ரோ கெமிக்கலுடைய முதலீட்டு மண்டலமாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கேள்வி யாரு? செய்தியாளர் கேட்கிறார். அதைத்தான் தளபதி அவர்கள் சொன்னார். இதற்கு முன்னதாகவே நாங்கள் அறிக்கையும் விட்டிருக்கிறோம். இது ஐயாநாதன் அவருடைய கவனத்திற்கு. 45 இடங்களில் 45 கிராமங்களை சார்ந்து பெட்ரோ கெமிக்கலுடைய முதலீட்டு மண்டலத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இதை வலியுறுத்தி கேட்டது பாஜகவினுடைய மத்திய அரசு, அதை வலிந்து கொடுத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொன்னோமே. இது ஒரு உறவு, இந்த லஞ்ச லாவண்யத்தை மறைப்பதற்கு இவர்கள் செய்திருப்பதுதான் என்று சொன்னோமே தவிர தேர்தல் குறித்து நாங்கள் எந்த சூழலிலும் பேசவில்லை. ஒன்று. இரண்டாவது, எல்லா விடயங்களிலும் நாங்கள் தெளிவாக முதலில் அறிக்கை கொடுப்பதாக இருந்தாலும் போராட்டம் நடத்துவதாக இருந்தாலும் மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பது அண்ணன் தளபதி. சகைகளோடு வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம். உங்களுக்கு நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். ஒன்றும் இல்லை, தம்பி ரொம்ப ஆக்ரோஷமாக சொன்னார். தீர்ப்பை முழுவதுமாக படித்துவிட்டு தான் நான் நீட்டை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லி. தீர்ப்பை முழுவதுமாக படித்திருந்தால் 2016 மார்ச் மாதம் 31ஆம் தேதி மத்திய அரசாங்கம் நீங்கள் நீட்டை உடனே அமுல்படுத்த வேண்டும், மே மாதம் 21ஆம் தேதி பரீட்சைக்கு வந்து நீட்டை இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் தயார் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னபோது அதை 2 மாத காலங்கள் அவகாசம் இந்திய நாட்டுக்கு பத்தாது, இது புது கான்செப்ட் என்று சொல்லி விலக்கு கேட்கின்ற போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது, நீட்டு என்பதை மாற்றுவதற்கு அல்லது முழுவதுமாக இல்லை என்று சொல்வதற்கு முடியாது. அதே மாதிரி எக்ஸம்ஷனுக்கு இனிமே வராதீர்கள், இதுதான் கடைசி முறை என்று சொல்லி ஓராண்டு கால விலக்குக்கு அனுமதி அளித்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீட்டை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது என்று சொல்லுகின்ற ஐயனாருடைய கூற்றும், நீட்டுக்கு முன்னால் 2 கமிஷன் வச்சாங்க, அவங்க வச்சாங்க, பொது கணக்கு குழு வச்சாங்க என்று சொல்லி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி இதனுடைய விஷயத்தை மறைக்கின்ற நம்மளுடைய பிரசன்னாவுடைய தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். பொய்முகத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இருக்கின்ற போது காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. நீட்டை
தீட்டை தனியார் கல்லூரிகளுக்கு தாரை வார்த்த போது அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பும் போது காங்கிரஸோடு கூட்டணியிலே திமுக இருந்தது. இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அறிக்கை விழுகிறார்களா, தீர்மானம் கொண்டு வருகிறார்களா, மனித சங்கிலி போடுகிறார்களா, மக்களை ஏமாற்றுகிறார்களா, மக்களை நம்புவார்களாம். இதை வேறு யாராவது ஏமாளிகளிடம் போய் திமுக சொல்லட்டும், பிரசன்னா சொல்லட்டுமா? உச்சநீதிமன்றத்துல எதிர்த்தரப்புல நேரம் பிஜேபி அரசு எதிர்த்து போராடி இருக்கணும், எதிர்த்து வாதாடி இருக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் வாதாடுகிற போது நீட் பிரச்சனை குறித்து ஏன் தலைப்பு டிவைட் பண்ணாதீங்க. நீட் குறித்த இன்னொரு நாள், நீட் குறித்து இதே அரங்கில் இதே விருந்தினர்களோடு இன்னொரு நாள் நாம் கூடுதலாக விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிறது பாஜக என்கிற ஸ்டாலினுடைய விமர்சனம் குறித்து நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் ட்விட்டர்ல ஒரு கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்த பதிலை இப்போது பார்த்து விடலாம். அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிறது பாஜக என்கிற ஸ்டாலினுடைய விமர்சனம் கள யதார்த்தம் என 70% பேரும், காழ்ப்புணர்வு என 13% பேரும், பழைய புகார் என 17% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிறது பாஜக என்கிற ஸ்டாலினுடைய விமர்சனம் கள யதார்த்தம் என 70% பேரும், காழ்ப்புணர்வு என 13% பேரும், பழைய புகார் என 17% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 சிறப்பு விருந்தினர்களுக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.